துலாம், இன்று உங்கள் பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். குடும்பத்தில் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும். சேமிப்பு உயரும் நாள். திருமண முயற்சிகளில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல வரன் அமையும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு நெய் தீபமேற்றி வழிபட செல்வம் பெருகும். விருச்சிகம், ராசிக்குள் சந்திரன் சஞ்சரிப்பதால் இதிலும் முன்னின்று செயல்படுவீர்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும். நிலம் தொடர்பான முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை தரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சார்த்தி வழிபட துணிச்சல் பிறக்கும். தனுசு, வெளிநாடு செல்லும் முயற்சிகள் இன்று வெற்றிகரமாக அமையும். சுப செலவுகள் உங்களை தேடி வரும். மற்றவர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்க்கவும். ஆன்மீக பயணங்கள் அமைதியை தரும். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம், லாபம் தரும் முதலீடுகளை செய்வீர்கள். மூத்த உடன்பிறப்புகளின் உதவி கிடைக்கும். எதிர்பார்த்த வங்கி லோன் அனுமதி கிடைக்கும். புதிய நண்பர்களின் சேர்க்கையால் தொழில் ரீதியாக பலன் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபமேற்றி வழிபட நன்மைகள் கூடும். கும்பம், பணியிடத்தில் இருந்த போட்டிகள் குறையும். உங்களின் உழைப்பிற்கேற்ற பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புண்டு. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கௌரவம் கூடும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு சிவபெருமானை ஓம் நமச்சிவாய மந்திரம் சொல்லி வணங்கவும். மீனம், பாக்கியங்கள் தேடி வரும் நாள். நீண்ட தூர பயணங்களால் அனுகூலம் உண்டு. தெய்வ வழிபாட்டில் ஆர்வம் கூடும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் விரிவடையும். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் உள்ளது. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு குரு பகவானை நினைத்து ஏழைகளுக்கு மஞ்சள் நிற உணவை வழங்கவும்.